காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படும் நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணி இழுபறி ஏதும் இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர், ஆக்டோபஸ் மாதிரியான பாஜக அதிமுகவை முக்கால்வாசி விழுங்கி விட்டதாகவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை ஏன் எனவும் வினவியுள்ளார். திமுக அரசில் ஒருபோதும் கூட்டணி ஆட்சி கிடையாது என அமைச்சர் ராஜ கண்ணப்பன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், காங்கிரசில் இருந்து கொண்டு சிலர் உயிரை வாங்குவதாக கூறினார். ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரசில் சிலர் கருத்து கூறி வரும் நிலையில் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சரின் பேச்சு உள்ளது. காங்கிரசுக்கு அடிமையாக உள்ள திமுக அதிமுகவை பார்த்து பாஜகவிற்கு அடிமை என்று சொல்வதற்கு என்ன யோகியதை இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூருக்கு முதல்வரால் பதில் கூற முடியவில்லை என தெரிவித்திருக்கிறார். தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட கேசவ விநாயகத்திற்கு RSSல் புதிய பதவி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த கேசவ விநாயகம் திடீரென அப்பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக பாஜகவின் புதிய அமைப்பு பொதுச் செயலாளராக வட தமிழக RSS அமைப்பாளரான கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிரசோபகுமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2015 முதல் இந்த பதவியில் இருந்து வந்த கேசவ விநாயகம் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிரடியாக மாற்றப்பட்டார். தவிக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சி தலைவர் விஜய் இன்று மாலை காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான தவிக விருப்ப மனு விநியோகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பு தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற கட்சியின் பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாடும் வகையில் கூட்டணி அமைக்கப்படும் என்றார். தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாட்டின்படி தற்போது பாமகவின் தலைவராக அன்புமணி இருப்பது உறுதியாகியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் பாலு இதனை தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் எந்த மாற்றமும் செய்யப்போவதில்லை என்று நீதிபதி கூறியதாக வழக்கறிஞர் அருள் தெரிவித்தார். எனவே பாமகவும் மாம்பழ சின்னமும் மருத்துவர் ராமதாஸ் தரப்புக்குத்தான் என வழக்கறிஞர் அருள் கூறியுள்ளார். தேர்வு மைய குளறுபடி காரணமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றிருக்க வேண்டிய குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அத்தேர்வுகளுக்கான மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15ஆம் தேதியன்று தேர்வுகள் நடைபெறும் என்றும் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் ஹால் டிக்கெட்டுகள் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுடன் 2வது நாளாக கலந்துரையாடிய பிரதமர் மோடி, செல்போன் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகாமல் அவற்றை தங்களின் திறன்களை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கினார். உண்மையான வெற்றிக்கு ஆரவாரமான விளம்பரம் தேவையில்லை என்றார். மக்களவையில் உண்மையிலேயே பிரதமர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி நடந்திருந்தால் இதுவரை ஏன் வழக்கு பதிவு செய்து யாரையும் கைது செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சீனா ஆக்கிரமிப்பு அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க பிரதமர் அஞ்சுவதாக ராகுல் விமர்சித்தார். SIR நடவடிக்கைக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது என்பதை அனைத்து மாநில அரசுகளும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என மமதா பானர்ஜி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. வேண்டுமெனில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் சேர்க்க SIR நடவடிக்கைக்கான கால அவகாசத்தை மேலும் 1 வாரம் நீட்டிப்பதாக தெரிவித்தது.
இந்தியா அமெரிக்கா இடையே எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் கூட அல்ல எனவும், இடைக்கால ஒப்பந்தத்துக்கான கட்டமைப்பு மட்டுமே எனவும் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் உள்ள ஜாமீன் நிபந்தனையில் தளர்வு செய்து தனது பாஸ்போர்ட்டை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என ராஜேந்திர பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிகர் என்பதால் அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சரின் சேவைகள் சாமானிய மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும், வரும் தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் கூறினார். பொய்யையே சொல்லி பழக்கப்பட்ட பழனிசாமி வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விமர்சனம் செய்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல் உற்பத்தியில் இதுவரை இல்லாத அளவு அபரிமித வளர்ச்சி அடைந்திருக்கும் தஞ்சையில் நெற்பயிர்கள் காய்கிறது என கூறியிருப்பது பொய்யிலும் வடிகட்டிய பொய் என்றார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்த அவர், கொய்யா பழம் விற்பனை செய்து கொண்டிருந்த பெண் வியாபாரியிடம் நோட்டீஸ் கொடுத்ததோடு அவர் வைத்திருந்த பழங்களை மொத்தமாக விலைக்கு வாங்கி தொண்டர்களுக்கு கொடுத்தார். போலி மதுபான கடைகள் மூலமாகவும் மிகப்பெரிய முறைகேடு நடப்பதாக தாவேகாவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளை தாண்டி அனுமதியின்றி மதுபான கடைகள் செயல்படுவதாக பெரிய ஏஜென்சிகள் சுட்டிக்காட்டுவதாக கூறினார். பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியில் இணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் மார்டின் திடீரென அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 14 ஆண்டு காலமாக அந்த கட்சியில் பணியாற்றி வந்த நிலையில் சில கசப்பான அனுபவங்கள் காரணமாக விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து வரும் குடிநீரில் பாசி படிந்து துர்நாற்றம் வீசி வருவதாக பாமக நிர்வாகி சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பேசிய அவர், காவிரியில் வீணாக சென்று கடலில் கலக்கும் உபரி நீரை தடுப்பணை கட்டி தேக்கி வைக்கும் தோணி மடுவு திட்டம் செயல்பாட்டுக்கு வராதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். செல்வ பெருந்தகைக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவை விசிக எம்எல்ஏ SS பாலாஜி டெலீட் செய்தார். எந்த நிலையிலும் திருமாவளவனின் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கவில்லை என செல்வ பெருந்தகை அலைபேசியில் விளக்கம் அளித்ததாக SS பாலாஜி புதிதாக பதிவிட்டுள்ளார். நிர்வாகிகள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியையே மாநாடு அளவிற்கு நடத்தக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு குறித்து விவரித்தார். 150 ஆண்டுகளாக விவசாயிகள் சாகுபடி செய்து வரும் நிலங்களை கோவிலுக்கு சொந்தம் என கூறி அதனை கையகப்படுத்தும் அறநிலையத்துறை அலுவலர்களின் செயலுக்கு CPM கட்சியின் மூத்த தலைவர் K பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திருப்போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்து அறநிலையத்துறை அலுவலர்கள் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதாக சாடினார். தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வேலை செய்யாவிட்டால் அக்கட்சிகளை தோற்கடிக்க செய்வோம் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2014, 2019, 2024 தேர்தல்களில் கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தாவேக கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக நிர்வாகி நாஞ்சில் சம்பத், தமிழ்நாட்டு அரசியலின் தட்பவெப்பம் புதிய நிலைக்கு வந்திருப்பதாகவும் தொண்டர்கள் விசிலை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
தவிக தலைவர் விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் நினைத்தால் அவர் வந்தே தீர்வார் என நடிகர் சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை KK நகரில் நடைபெற்ற உலக அளவிலான ஓவிய கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் பேசிய அவர், எத்தனை AI ஓவியம் வந்தாலும் ஒரிஜினலை ஒன்றும் செய்ய முடியாது என கூறினார். செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக மண் அள்ளியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை அரசு தரப்பு வாதங்களை வைப்பதற்காக விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அரசு தரப்பில் சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் குறித்து வாதிடப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பினர் சார்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மதுரை அலங்காநல்லூர் அருகே புதிய தமிழகம் கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர் கிருஷ்ணசாமி தமது பெயரை சொல்லி அழைக்காதது குறித்து உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர் பெரியாண்டவர் பெயரை டாக்டர் கிருஷ்ணசாமி குறிப்பிடவில்லை என கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள துணிக்கடையில் பட்டுப்புடவையை திருடி விற்பனை செய்து 30 லட்சம் ரூபாய் சம்பாதித்த கடை ஊழியரை போலீசார் கைது செய்தனர். தியாகராய நகரில் உள்ள முக்தா டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த சுரேஷ் பட்டுப்புடவையை திருடி சென்று தள்ளுபடி விலையில் விற்பனை செய்து வந்தார். சென்னை அடுத்த புழல் அருகே தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். காவாங்கரையைச் சேர்ந்த தொழிலதிபர் விஜயகுமார் உள்ளிட்ட குடும்பத்தினரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 25 லட்சம் ரூபாய் மற்றும் 15 சவரன் வைர நகையை கொள்ளையடித்ததாக ஏற்கனவே வழக்கறிஞர்கள் 2 கைது செய்யப்பட்டிருந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே விஷப்பூச்சி கடித்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3ஆம் வகுப்பு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குமரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவிற்காக தனியார் மண்டபத்தில் 8ஆம் தேதி ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது 3ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷிதாவை விஷப்பூச்சி கடித்ததில் திடீரென தடிப்புகள் ஏற்பட்டு மயக்கம் போட்டு விழுந்ததாக தெரிகிறது. கரூரில் கனிம வள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சுவாமிமலை கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. MLA பழனியாண்டி மீது கண் துடைப்புக்காக மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி போராட்டம் நடத்தினர். பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உட்பட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் 8வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், மகப்பேறு விடுப்பு, பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ள 57,800 ரூபாய் மாத ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மங்கப்பட்டி புதூரில் புதிதாக அமைக்கப்பட்ட சமத்துவபுரத்தில் வீடுகளை ஒதுக்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல்வாதிகள் சிலர் பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக பயனாளிகளை தேர்வு செய்ததாக கூறி பாஜகவினர் ஊராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுப்புடவை நெய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை 2 மாதங்களாக வழங்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக ஜரிகை உள்ளிட்ட மூலப்பொருட்கள் 2 மாதங்களாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சேலம் மாநகராட்சி அவசர கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. குடிநீர் திட்டத்தை தனியார் வசம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை சுட்டிக்காட்டி அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். மதுரை கல்லாணை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் கல்குவாரிகள் செயல்பட தடை கோரிய வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மதுரை மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ஆகியோர் 6 வார காலத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த பகுதியில் முறையான அனுமதி பெறாமல் பல குவாரிகள் செயல்படுவதாகவும் வழக்கு தொடரப்பட்டது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 24 மணி நேரமும் செயல்படும் கல்குவாரிகளை வரைமுறைப்படுத்த கோரி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வெள்ளாளர் கிராமத்தில் 5 கல்குவாரிகள் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் காற்று மாசு அடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் குறும்பல் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தாளடி நெற்பயிர்கள் பூச்சி தாக்கி பாதிப்படைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை தகவல் அளித்தும் வேளாண் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மதுரையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் ஜாமீன் கைதியை மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய செல்லூர் அகிம்சாபுரத்தைச் சேர்ந்த செல்லதுரை ஜாமீனில் வெளியே வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த நிலையில் ஜீவாநகர் பகுதியில் மர்ம கும்பல் வெட்டி சாய்த்தது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மீனவர்கள் பயன்பெற திமுக அரசுதான் காரணம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற மீனவர் குறைதீர் கூட்டத்தில் பேசிய அவர், மீனவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது திமுக அரசுதான் என்றார். ஈரோட்டில் உள்ள பழமை வாய்ந்த காரைவாய்க்கால் நீர்வழி பாலத்தை இடித்து நவீனப்படுத்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காளிங்கராயன் மன்னரால் கட்டப்பட்ட இந்த பாலத்திற்கு 2021ஆம் ஆண்டு சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் சார்பாக உலக பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்ட நிலையில் பழமை மாறாமல் புனரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அம்மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் திடீரென வீதிகளில் அணிவகுத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்கும் விதமாகவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாகனங்கள் வாங்கி விற்கும் நபரின் ஸ்கார்பியோ காரை திருடி விற்பனை செய்த அவரது மனைவியின் சகோதரர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். சதாம் ஹுசேனுக்கும் அவரது மனைவியின் சகோதரருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் பழி வாங்கும் நோக்கத்தோடு சதாம் ஹுசேனின் காரை திருடி 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ள மின்வாரிய ஊழியர் தம்மை பணியிடை நீக்கம் செய்ததற்கான விளக்கம் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த அதிகாரி பெண்களிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டதாக புகார் அளித்த மின்வாரிய ஊழியர் ரமேஷ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் கிருஷ்ணன் கோவில் தெருவில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் மண்டபம் முறையாக இல்லை என்றும் வாஸ்துப்படி அமையவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு கூறுவது மனசாட்சிக்கு புறம்பானது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமையான கோயில் மண்டபம் வாஸ்துப்படி அமையவில்லை என்பதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய இந்து அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. தேசிய சுகாதார குழும பணியாளர் கூட்டமைப்பினர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 29 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி பாதுகாப்பு, விபத்து மற்றும் மருத்துவ காப்பீடு, பொங்கல் போனஸ், ஊதியத்துடன் கூடிய மருத்துவ மற்றும் மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் 40 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். சிசிடிவி பதிவுகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் ரயில்வே பாலம் அருகே சுற்றித் திரிந்த கார்த்திக் மற்றும் சரவணனை கைது செய்தனர். சென்னை போரூர் அருகே விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் 10 நாட்களாகியும் விபத்து ஏற்படுத்தியவரை போலீசார் கண்டறியவில்லை என குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர். தெள்ளியார் அகரம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் கடந்த 29ஆம் தேதி போரூரில் உள்ள பசுமை பூங்காவிற்கு நடைபயிற்சிக்கு சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குற்ற வழக்கில் தொடர்புடைய இளைஞரை கொலை செய்தது ஒரு அகோரி என்பது தெரிய வந்திருக்கிறது. பேயன்பட்டி ஜீவாநகரைச் சேர்ந்த குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நந்தகுமார் கஞ்சா கேட்டு தகராறு செய்ததாகவும் அப்போது ஏற்பட்ட மோதலில் அகோரி மண்டை ஓடு பாண்டி கத்தியால் குத்தி கொலை செய்ததும் தெரிய வந்தது.
செங்கற்பட்டு மாவட்டம் கிளம்பாக்கம் அருகே 16 வயது பள்ளி மாணவியை கடத்தி சென்று திருமணம் செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் இளைஞர் கைது செய்யப்பட்டார். சமூக வலைதளம் மூலம் பழகி மாணவியை திருமணம் செய்த சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான திருநாவுக்கரசு என்ற வெற்றிமாறனை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திறந்து வைத்த பயணியர் நிழல்குடைக்கு சட்டவிரோதமாக மின்சாரம் திருடப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பை கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையை கடந்த மாதம் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் பவித்ரமாணிக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து வரப்பட்ட பள்ளி மாணவர்களை அரசு பேருந்தை தள்ள வைத்த காட்சி வெளியாக இருக்கிறது. புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு மீண்டும் பள்ளிக்கு திரும்பிய போது அரசு பேருந்து பழுதாகி நிற்கவே மாணவர்களை சிறிது தூரம் தள்ள வைத்ததாக தெரிகிறது. திருவாரூரில் கீழே கிடந்த 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை எடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளரின் கோரிக்கையை ஏற்று அவரது மகனின் அறுவை சிகிச்சைக்கு தேவையான 4 லட்சம் ரூபாயை எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் சிகிச்சைக்கு தேவையான எந்த உதவியாக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளுமாறும் கூறினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மண் சரிந்து பெண் தொழிலாளி உயிரிழந்த நிலையில் செங்கல் சூளை உரிமையாளரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எய்தனூர் காமராஜர் நகரைச் சேர்ந்த கந்தசாமி மனைவி சாந்தி சுந்தரபாண்டி பகுதியில் உள்ள வேணுநாதன் செங்கல் சூளையில் செங்கல் அறுக்கும் கூலி வேலை செய்து வந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாக்கடை நீரில் கான்கிரீட் கலவை கொட்டி சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொண்டு வரும் வீடியோ வெளியாக இருக்கிறது. கோல்டன் நகரில் ஓடையில் இருந்து வெளியேறி தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்தாமல் அதில் சிமெண்ட் கான்கிரீட் கலவைகள் கொட்டப்பட்டு சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் முதிய தம்பதியை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதாக வீடியோ வெளியான நிலையில் தம்பதிக்குள் ஏற்பட்ட தகராறை தட்டி கேட்ட தன்னையே தாக்கியதால் தான் பதிலுக்கு தாக்கியதாக ஆட்டோ ஓட்டுநர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். குடும்ப சண்டை காரணமாக சாலையோரம் முதிய தம்பதி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போது ஆட்டோ ஓட்டுநர் முஸ்தபா தட்டி கேட்டதாக தெரிகிறது. கோவையில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளரிடம் 60,000 ரூபாய் லஞ்சம் பெற முயன்ற புகாரில் வணிக வரித்துறை உதவி ஆணையரையும் அவரது கணவரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அபினேஷ் தான் அதிகமாக செலுத்திய இன்புட் டாக்ஸை திருப்பிப் பெற விண்ணப்பித்திருந்த நிலையில் உதவி ஆணையர் மகேஸ்வரி தனது கணவரை அனுப்பி லஞ்சம் பெற முயன்ற போது கணவர் கையும் களவுமாக சிக்கினார். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியருக்கு எதிரான உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தவறான மதிப்பீட்டு சான்றை சமர்ப்பித்து வேலையில் சேர்ந்ததாக மார்கரெட் விமலி என்ற ஆசிரியருக்கு 25 ஆண்டுகள் பெற்ற ஊதியம் 74 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தும்படி கிருஷ்ணகிரி வட்டார கல்வி அலுவலர் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து விமலி மனு தாக்கல் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சவுடுமண் குவாரி அமைத்து அதிக ஆழத்தில் மணல் எடுத்து விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டி மணல்மேடு ஊராட்சி சார்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அரசு அனுமதி பெறாத நிலத்திலும் முறைகேடாக மணல் எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செங்கற்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே மாமல்ல நீர்த்தேக்க திட்ட பணிகளை கைவிட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஈசிஆரில் அமையவிருக்கும் சுமார் 342 கோடி மதிப்புடைய மாமல்ல நீர்த்தேக்க திட்டத்தால் தங்கள் வாழ்வாதாரம் மீன்பிடி தொழில் அழியும் அபாயம் உள்ளதாக கூறி நெம்மேலி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நிலவின் தென் துருவத்தில் விண்கலம் தரையிறங்கும் இடத்தை கண்டறிந்திருப்பதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. சந்திரயான் 4 திட்டம் 2028ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படவிருக்கும் நிலையில் தென் துருவத்தில் மோன்ஸ் மவுண்டன் என்ற பகுதியில் விண்கலம் தரையிறங்கும் என தெரிவித்துள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக புனேவில் உள்ள ரூபிஹால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடுமையான இருமல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக தனி அறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. ஒடிசா மாநிலத்தில் கிருஷ்ணர் கோவில் திருவிழாவின் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 18 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கட்டாக் மாவட்டம் குமுசர் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாக தெரிகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வாடிக்கையாளரை வங்கி ஊழியர் சாதிய ரீதியான வார்த்தைகளால் திட்டி அவரை தாக்க முயன்ற வீடியோ வெளியாக இருக்கிறது. HDFC வங்கியில் நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோவில் ஆசா என அடையாளம் காணப்பட்ட அந்த ஊழியர் எதிர் திசையில் நின்ற வாடிக்கையாளரிடம் கோபமாக பேசியதோடு மடிக்கணினியை அவர் மீது வீசுவது போல மிரட்டுவதும் பதிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் 19,37,00,000 ரூபாய் மதிப்பிலான 1937 கிராம் கொக்கைனை போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளநோட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தில் முகமது என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் குறித்த தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. கனடாவில் பட்டப்பகலில் இந்தியாவைச் சேர்ந்த ஐச்சி ஊழியர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவைச் சேர்ந்த சந்தன்குமார் ராஜா நந்தகுமார் பிராம்டன் பகுதியில் ஐச்சி ஊழியராக பணியாற்றிய நிலையில் டொரண்டோ பகுதியில் உள்ள வணிக வளாகத்திற்கு சென்றிருந்த போது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். ஆர்மீனியாவும் அமெரிக்காவும் சிவில் அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தப்படி அமெரிக்கா $11 மில்லியன் மதிப்புள்ள ராணுவ ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஆர்மீனியாவிற்கு விற்பனை செய்யும் என்றும் வான்ஸ் கூறினார். லெபனானின் ட்ரிபோலியில் பழமையான கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்திருக்கிறது. வடக்கு நகரத்தின் பாப்பல் தப்பனை பகுதியில் இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 8 பேரின் உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் ராஸ் அல் கைமா மலைக்குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள மலர் பண்ணையில் 50,000 வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஸ்னாப் டிராகன், ஸ்டாக், சால்வியா, ரெயின்போ பூக்கள், டாலியா, லாவெண்டர் உள்ளிட்ட 25 வகையான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். 2026 மகளிர் பிரீமியர் லீக் தொடரை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மகளிர் அணிக்கு பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் பரிசு அறிவித்துள்ளது. தொடர் முழுவதும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீராங்கனைகள் ஒவ்வொருவருக்கும் புதிய வரமான பஜாஜ் சச்சக் C25 ரக ஸ்கூட்டியை இலவசமாக வழங்க உள்ளதாக பஜாஜ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு ரசிகர்கள் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட சம்பவம் பேசுபொருளான நிலையில் மைதானத்திற்கு விசில் மட்டுமின்றி 12 விதமான பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ICC விளக்கம் அளித்திருக்கிறது. துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள், உலோக கேன்கள், கண்ணாடி பாட்டில்கள் உட்பட 12 விதமான பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட பாகிஸ்தான் சம்மதித்துள்ளது. வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்பு நகரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி திட்டமிடப்பட்டுள்ள சூழலில் வங்கதேசத்துக்கு ஆதரவளிப்பதாக கூறி இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் மறுத்தது. ICCயின் எச்சரிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் தனது முடிவை மாற்றிக்கொண்டது. திருப்பத்தூரில் ஜெயின் சமூகத்தினர் சார்பாக கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணர் ராதை கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கும் நிலையில் கோபுர கலசம் மற்றும் கிருஷ்ணர் ராதை உருவ சிலை உற்சவம் நடைபெற்றது. கோபுர கலசம், கிருஷ்ணர் ராதை உருவச்சிலையோடு நூற்றுக்கணக்கான பெண்கள் கும்ப கலசங்களை தலையில் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கோவிலில் நடைபெற்ற மத நல்லிணக்க கந்தூரி விழாவில் திமுக ஒன்றிய செயலாளர் சார்பாக 3000 பேருக்கு பிரம்மாண்ட அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. 400 கிலோ ஆட்டிறைச்சி, 400 கிலோ அரிசி மற்றும் 500 கிலோ கோழிக்கறியை கொண்டு மணக்க அசைவ விருந்து சமைக்கப்பட்டு 3000 பேருக்கு பரிமாறப்பட்டது. மேம்பட்ட அம்சங்களுடன் கூடிய டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் கார் வரும் 20ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த EV கார் முந்தைய மாடலை விட தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த காரை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 365 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம். காரின் விலை 10 லட்சம் ரூபாய்க்குள் இருக்கும் என சொல்லப்படுகிறது.